மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 85. சில நாட்களுக்கு பிறகு ராஜாராமனின் வீட்டில் அந்த பெரிய அறையில் மகிழனும் முகிலனும் உறங்கிக் கொண்டிருக்க மெல்ல அவர்கள் அருகில் வந்து அமர்ந்தார் ஜானகி. மகிழா, முகிலா, இருவரையும் வாஞ்சையோடு தட்டி எழுப்பினார். உடனே எழுந்து அமர்ந்த மகிழன், குட் மார்னிங் பாட்டி என்றான் புன்னகையோடு. அவன் கன்னம் வழித்து முத்தம் வைத்துவிட்டு மீண்டும் முகிலனை எழுப்பினார். அமைதியாக எழுந்தவனையும் கொஞ்சினார் அவர். அவனோ ஒரு வார்த்தையும் பேசாமல் அவரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு எழுந்த காலை கடன்களை முடிக்கச் சென்றான். அவர் கண்களில் வருத்தம் படர்ந்தது. விடுங்க பாட்டி, அவன் சரியான அம்மா செல்லம், அதனால தான் அப்படி இருக்கான், நீங்க வருத்தப்படாதீங்க. இது என்ன எனக்கு புதுசா? உன் அம்மாவும் இப்படிதானேடா, எல்லாத்துக்கும் பிடிவாதம், கொஞ்சம் கூட பொறுமை இல்லை. 13 வயசுல அந்த வண்டியை ஓட்டியே தீருவேன்னு பிடிவாதம் பிடிச்சா. அப்புறம் உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணப்பவும் பிடிவாதம் பிடிச்சா. இப்போவும் நாம் சொல்கிற எதையும் காதலையே வாங்காமல் பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்காளே. இதனால் அவள் கஷ்டப்படுறதும் இல்லாமல் உங்கள் அப்பாவையும் சேர்த்து கஷ்டப்படுத்துகிறா. அவளை நினச்சா கோபம்தான் வருது. படபடவென பொறிந்தார். சும்மா இருங்க பாட்டி, இப்படி நீங்கள் அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவன் உங்ககிட்ட ஒட்ட மாட்டேன்றான். நீங்கள் விடுங்க, எல்லாம் சரியாகிடும். அதே புன்னகையோடு ஜானகிக்கு தைரியம் சொல்லிவிட்டு எழுந்து சென்றான் மகிழன். செல்லும் அவனையே பார்த்து கொண்டிருந்தார் ஜானகி. இந்த சிறு வயதில் என்ன ஒரு பக்குவம்! எல்லாம் இவன் அப்பாவை போல் வருத்தங்களை மனதிற்குள்ளேயே அழுத்தி வைத்து கொள்கிறான். முகிலனை விட இவனை நினைத்தால்தான் பயமாக இருக்கிறது. இப்படி மணியாக இருக்கும் பிள்ளைகளை பற்றி கூட யோசிக்காமல் இருக்கிறாளே, பைத்தியக்காரி! மனதிற்குள் விதும்பினார் ஜானகி. இருவரும் டைனிங் டேபிளுக்கு வந்தபோது குழலி புன்னகையோடு அவர்களை வரவேற்றாள். அவள் தந்த பானத்தை வாங்கி மகிழன் அமைதியாக குடிக்க துவங்க முகிலன் குடிக்காமல் அதனை வெறித்து கொண்டிருந்தான். அதை கண்டு அவன் அருகில் வந்து தலை கோதி, குடி முகிலா என்றாள் குழலி. எனக்கு மாம் வேணும், அப்பா வேணும், தலையை குனிந்து கொண்டே கூறினான். சீக்கிரமே உங்க வீட்டுக்கு போகலாம், சரியா? கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. அவன் அப்படியே அமர்ந்திருந்தான். இப்போ நீ சமத்த பையனா இதை குடிச்சு முடிச்சா அக்கா உன்னை டான்ஸ் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவேனாம். இன்னைக்கு சண்டே தானே? முகம் நிமிர்த்தி அவளை பார்த்து கேட்டான். ஆனால் எனக்கு இருக்கே, உன்ன மாதிரி குட்டி குட்டி பசங்கள்லாம் டான்ஸ் கற்றுக்க வருவாங்க, நான் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறதா தானே மாமா சொன்னார், சொல்லி கொடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்க? ஆமாம், மற்ற நாளில் கற்றுக்குவேன், சண்டே மட்டும் குட்டி பசங்களுக்கு சொல்லித்தர சொல்லி ஸ்கூல்லையே சொன்னாங்க. நீங்கள் நல்லா ஆடுவீங்களா? ஏதோ சுமாராக ஆடுவேன். நீங்களே அதை சொல்லக்கூடாது, நான் தான் பார்த்துட்டு சொல்வேன். கராராக சொல்லிவிட்டு ஒரே மூச்சில் தன் பானத்தை குடித்து முடித்துவிட்டு தன் உதட்டின் மேல் இருந்ததை தன் கையால் அழுத்தமாக துடைத்து கொண்டே எழுந்து சென்று விட்டான். குழலி சிறு புன்னகையோடு அவனை பார்த்தாள். மகிழன் அவளையே பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு, என்ன மகிழா என்றாள். இன்னைக்கும் அப்பாவை பார்க்க போவீங்களா? நானும் வரவா? ஏக்கத்தோடு கேட்டான். வேண்டாம்டா, இன்னொரு நாள் கூட்டிகிட்டு போகிறேன். அவன் அமைதியாக இருந்தான். மகிழா, அவரை பார்த்தா நான் வருத்தப்படுவேனாக்கா? அவள் பதில் சொல்லாமல் அவன் தலையை வருடினாள். என்னையெல்லாம் கேட்கவே இல்லையா? அவனுக்கு பதில் அளிக்காமல், உன் அப்பா அம்மா மேலே உனக்கு கோபமா என்றாள். இல்லை என்பதை போல் தலையசைத்தான். எப்பவுமே அவங்க மேலே கோபம் வராது, சொல்லிவிட்டு எழுந்து சென்று விட்டான். சிறிது நேரம் கழித்து இன்பரசனுக்கான உணவை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டிற்கு சென்றாள் குழலி. அழைப்பு மணியை பல முறை அழுத்திய பின்பே வந்து கதவை திறந்தான் இன்பரசன். அவனை பார்க்கும் போதே அவள் மனம் பிசைந்தது. முதலில் அவனை எவ்வளவு கம்பீரத்தோடு பார்த்தாள். இந்த சில நாட்களிலேயே இப்படியாகிவிட்டாரே, மனதிற்குள் வெதும்பினாள். அவள் வருத்தங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து வெளியில் காட்டாமல் இயல்பாக வீட்டிற்குள் நுழைந்தாள். அதற்குள் அவன் சென்று படுத்து விட்டிருந்தான். இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த அறைக்குள்ளேயே இவர் வாசம்? கேள்வியை மனதிற்குள்ளேயே புதைத்து கொண்டு, சார் சாப்பிட வாங்க என்று அழைத்தாள். அவனிடம் எந்த பதிலும் இல்லை. வராது என்று அவளுக்கு தெரியும். இன்று என்ன சொல்லி அவனை சாப்பிட வைக்கலாம் என்று ஏற்கனவே யோசிக்க தொடங்கியிருந்தாள். சார், சாப்பிடாம இருந்து உங்க உடம்ப நீங்களே கெடுத்துக்க போறீங்களா? இன்னைக்கு மகிழன் உங்களை பார்க்கணும்னு சொன்னான், நான் தான் கூட்டிகிட்டு வரல. உங்க பசங்க முன்னாடி இப்படி தான் இருக்க போறீங்களா? மேடம் உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க, நீங்கள் பசங்களை கஷ்டப்படுத்துறீங்க சார். அவங்க 2 பேரையும் பற்றி யோசிக்கவே மாட்டீங்கல்ல?
கொஞ்சம் குரல் உயர்த்தியே கேட்டாள். அவனிடம் அப்போதும் பதில் இல்லை. சரி, நீங்க எதுவும் பேச வேண்டாம், எதுவும் சாப்பிட வேண்டாம், யூனிஃபார்ம் போட வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம், ஏன் அந்த ரூமை விட்டு கூட வெளியே வர வேண்டாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போய் மகிழனை கூட்டிகிட்டு வரேன். நீங்க இருக்கிற நிலைமையை அவனே பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். படபடவென சொல்லிவிட்டு வாசலை நோக்கி நடந்தாள். பின்னால் சத்தம் கேட்டது. என்ன நடக்கிறது என்று திரும்பாமலேயே அவளுக்கு புரிந்தது. புன்னகை இதழில் அரும்ப அதனை அடக்கி கொண்டு அங்கே அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த இன்பாவிடம் சென்றாள். அவன் சாப்பிட சாப்பிட பரிமாறினாள். சாப்பிட்டு முடித்து ஒரு வார்த்தையும் பேசாமல் சோஃபாவில் சென்று அமர்ந்து கண்களை மூடி சாய்ந்து கொண்டான். காலி கேரியரை மீண்டும் பைக்குள் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். மதிய சாப்பாடு டேபிள் மேலே இருக்கு, தயவு செஞ்சு சாப்பிட்டுடுங்க என்று விட்டு வாசலை நோக்கி நடந்தாள். அவள் வெளியேறும் முன் அவன் அழைத்தான். குழலி. அதை கேட்டு இன்பமாக திகைத்தாள். எத்தனை நாட்கள் கழித்து அவர் குரல் கேட்கிறாள். எண்ணிய போதே கண்கள் குளம் கட்டிவிட்டது. வேகமாக அவனிடம் ஓடி வந்து அவன் முன் மண்டியிட்டு அமர்ந்து சார் என்றாள் சந்தோஷமாக. ராத்திரி மகிழனையும் முகிலனையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுடு, நான் பார்த்துக்கிறேன் அவங்கள. அவள் முகத்தில் இன்னும் சந்தோஷம் கூடிப்போனது. அவன் கைகளை இறுக்கி பிடித்து ரொம்ப சந்தோஷம் சார் என்றாள். கண்கள் திறந்து அவள் முகம் பார்த்தான். அவள் கன்னங்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தான். மேடமும் சீக்கிரம் மனசு மாறிடுவாங்க சார். அவன் பதில் சொல்லாமல் எங்கேயோ வெறித்தான். பின் எழுந்து சென்று அங்கிருந்த டேபிளின் டிராயரை திறந்தான். அதிலிருந்து சில காகிதங்களை எடுத்து வந்து குழலியிடம் கொடுத்தான். என்ன சார் இது? அடுத்த மாதம் 16ஆம் தேதி உனக்கும் மாறனுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அதோட டீட்டெயில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். நான் உனக்கு பண்ண ப்ராமிஸை நிறைவேற்றிட்டேன். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. அவள் தலையில் கை வைத்து வாழ்த்தினான். அவள் இதழில் இருந்த புன்னகை மறைந்தது. அந்த காகிதங்களை மீண்டும் அவன் கையிலேயே திணித்தாள். அவன் ஏன் என்பதை போல் பார்த்தான். நீங்களும் மேடமும் சேர்ந்து நின்று எங்களை ஆசீர்வாதம் பண்ணுற நாள் என்னைக்கு வருதோ அன்னைக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் தீர்க்கமாக சொல்லிவிட்டு வேகமாக எழுந்து சென்று விட்டாள். ரிஷிவந்தியம். அடுப்படியில் நின்று காலை உணவை தயாரித்து கொண்டிருந்தான் இளமாறன். இன்னொரு அடுப்பில் தேநீர் தயாராகி இருந்தது. தேநீரை வடிகட்டி டம்ளரில் எடுத்துக்கொண்டு அந்த சமையலறையை ஒட்டி இருந்த சிறிய அறைக்குள் சென்றான். ஜன்னலை ஒட்டி ஒற்றை கட்டில் ஒன்று போடப்பட்டிருக்க அதில் அமர்ந்து ஜன்னல் கம்பியில் தலை சாய்த்து வெளியில் பார்த்து கொண்டிருந்தாள் ஜீவிதா. மேடம். அழைத்து கொண்டே வந்தவன் அவள் அருகில் சென்று அமர்ந்தான். திரும்பி அவனை ஒரு பார்வை பார்த்தாள். இந்தாங்க, டீ குடிங்க. தன் வலது கையில் அதனை வாங்கி கொண்டாள். பார்த்து மேடம், சூடா இருக்கு, 2 கை வச்சு பிடிங்க சொல்லிக்கொண்டே அவளின் இடது கையில் இருந்த கைபேசியை வாங்க முனைய சட்டென்று அதனை கெட்டியாக பிடித்து கொண்டாள். நீங்க குடிச்சு முடிச்சதும் கொடுத்துட்றேன் மேடம். மாட்டேன் என்பதை போல் தலையசைத்து விட்டு அதனை தன்னோடு இறுக்கி பிடித்து கொண்டாள். அதன் திரையில் தெரிந்த இன்பரசனின் புகைப்படத்தை வேதனையோடு பார்த்தான். நிஜத்தை புரிந்து கொள்ளாமல் நிழல் படத்தோடு வாழும் அவள் மேல் பரிதாபம்தான் வந்தது. மேடம். உங்ககிட்ட ஒன்று காட்டணும். என்ன என்பதை போல் பார்த்தாள். தன் ஃபோனில் இருந்து அதனை எடுத்து காண்பித்தான். இது ஹாஸ்பிட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜ் மேடம். தயவு செஞ்சு இதை பாருங்க. உங்கள் முன்னாடி யாருமே இல்லை, நீங்களா பண்ண கற்பனை தான் அது. ரூமுக்குள்ளே நீங்கள் லாக் பண்ணிக்கிட்டு தானே போனீங்க, அப்புறம் எப்படி சார் வருவார்? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மேடம். நீங்கள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறப்போ தான் கதவை உடைச்சு உள்ளே வராங்க பாருங்க. அவள் அதனையே வெறித்து பார்த்தாள். இந்த மாதிரி செட் பண்ணது யாரோட ஐடியா? ஆதவன் அண்ணாவா? ஐயோ என்றானது அவனுக்கு. சரி, இது எல்லாத்தையும் விட்டுடுங்க. ஒரே ஒரு தடவை சார்கிட்ட பேசுங்க மேடம் கெஞ்சலாக கேட்டான். அவள் உடலில் உடனே ஒரு நடுக்கம் பரவியது. தன் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். மாட்டேன் மாட்டேன், என் இன்பாவோட வெறுப்பை என்னால் தாங்கவே முடியாது உடல் பதற அவசரமாக கூறினாள். அவள் நிலையை கண்டு அவள் மேல் எழுந்த கோபமெல்லாம் அப்படியே அணைந்து விட அவள் கையை கெட்டியாக பிடித்து கொண்டான். ஓகே ஓகே, விடுங்க மேடம், நான் கம்பல் பண்ணலை. சில நிமிடங்கள் கழித்தே அவள் உடல் இயல்பாகியது. வேதனையோடு அவளை பார்த்தான் மாறன். அதீத அன்பு கூட சில சமயங்களில் அபாயமாக மாறிவிடும் என்று புரிந்தது. ஒரு முறையாவது இன்பாவை பார்த்தால்தானே உண்மை என்ன என்பது விளங்கும். எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தாயிற்று. அவனை நெருங்கவே விடவில்லை என்றால் என்னதான் செய்ய முடியும்? அவள் பிடிவாதத்தையே உடம்பு பிடியாக பிடித்து கொண்டு இருக்கிறாள். மனநல மருத்துவர் வந்து பேசி பார்த்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை.
அவள் ஒவ்வொரு முறை தவிர்க்கும் போதும் இன்பா தன்னைத்தானே வரித்து கொள்ள துவங்க வேறு வழியின்றி அவனிடம் இருந்து தூரமாக அழைத்து வந்து விட்டான் மாறன். எல்லோரும் பொய் சொல்வதாக எண்ணும் ஜீவிதா ஏனோ மாறனை நம்பினாள். தன்மேல் இருக்கும் அவன் அன்பை அவள் அறிந்ததால் அமைதியாக அவனோடு கிளம்பி வந்துவிட்டாள். அவன்தான் இத்தனை நாட்களாக அவளை பார்த்து கொள்கிறான். அவனை விட்டும் விலகி சென்று விடக்கூடாது என்ற காரணத்தால் ஒரு அளவிற்கு மேல் எதையும் அவளிடம் திணிக்க முடியாது அமைதி காத்தான் மாறன். மாலை குழலி மாறனை அழைத்தாள். சொல்லுடி, மேடம் எப்படி இருக்காங்க? ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? இல்லடி, அதே பல்லவிதான். காயம் எப்படி இருக்கு? நேற்று தான் டாக்டர் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போனாங்க. காயம் ஆழமாக இருக்கிறதுனால ஆற இன்னும் நாளாகும்னு சொல்லிட்டு போனாங்க. பத்திரமா பார்த்துக்கோமாரா. அங்கே சார் எப்படி இருக்காரு? அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல தான் கால் பண்ணேன். இப்போதான் மகிழனையும் முகிலனையும் கொண்டு போய் சார்கிட்ட விட்டுட்டு வந்தேன். அவரே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமாக மேடமும் சரியாகிட்டா பரவாயில்ல. அப்புறம் இன்னைக்கு பார்த்தி சாரும் அவர் ஃபியான்சேவும் சாரை பார்க்க வந்திருந்தாங்க. ஓ, அடுத்த மாதம் அவங்களுக்கு கல்யாணம். அதுக்கு இன்வைட் பண்ண வந்திருப்பாங்க. மேடம் பக்கத்தில் இல்லாதப்போ பார்த்தி சார் உன்னை பேச சொன்னாருடா. சரி, நான் பேசிக்கிறேன். மேடமோட அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? இருக்காங்க. இத்தனை நாள் பேரனுங்க முகத்தை பார்த்து கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டாங்க. இனி அதுவும் இல்லை. ஆனால் சார் மாறினது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான். இன்னும் கொஞ்ச நேரம் இருவரும் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தனர். மறுநாள் காலையில் ஜீவிதா வெளியே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். பக்கத்தில் ராசாத்தி காத்தவராயன் வீட்டில் அவர்களின் பேரனும் பேத்தியும் விளையாடி கொண்டு இருந்தார்கள். 2 வீட்டிற்கும் இடையில் காம்பவுண்ட் சுவரெல்லாம் கிடையாது. வெறும் கம்பி வேலிதான். அவர்கள் வீட்டின் முன்னே சமன் செய்யப்பட்ட மண் தரையில் விளையாடி கொண்டிருந்தார்கள் அவர்கள். அதனால் இவளால் நன்றாகவே பார்க்க முடிந்தது. மேடம், என்ன அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? பசங்க ஞாபகமா? என்றவள் ஒரு இடைவெளி விட்டு கேட்டாள். எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? இத்தனை நாட்களில் முதன்முறையாக பிள்ளைகளை பற்றி கேட்கிறாள். உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டான் மாறன். நல்லா இருக்காங்கன்னு குழலி சொன்னான். என்பா அவங்கள நல்லா பார்த்துக்குவாரு தெரியுமா? அவர் வீட்டை விட்டு வெளியில தான் ரொம்ப டெரர். ஆனால் வீட்டுக்குள்ளே அவர் தான் பசங்களுக்கு செல்லம் கொடுக்கறதே. நான் தான் கொஞ்சமாச்சும் கண்டிப்பேன். அவர் அவங்க கேட்குறதெல்லாம் செய்வார். இந்த முகிலன் இருக்கானே, அம்மா செல்லம் அம்மா செல்லம்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் ஏதாச்சும் தேவைன்னு வர்றப்போ அப்படியே அவர்கிட்ட ஒட்டிக்குவான். அப்படியே என்ன மாதிரி. நான் எப்பவும் அப்பா செல்லந்தான். ஆனால் ஏதாச்சும் காரியமாகணும்னா அம்மாவை ஐஸ் வைப்பேன் என்று சொல்லி சிரித்தாள். அவள் சொல்வதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தான் மாறன். மாறா, என்ன மேடம்? இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் இருக்கா? எதுக்கு மேடம்? சொல்லு மாறா. இருக்கு. அங்கே எனக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியுமா? வீட்லேயே இருக்கிறது போர் அடிக்குதுடா. திகைத்தான் மாறன். ஆனால் வெளியில் காட்டாமல் மறைத்தான். சரி மேடம், உங்கள் காயம் இன்னும் கொஞ்சம் ஆறட்டும், அப்புறமா பார்க்கலாம். மேடம், நான் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன், பத்திரமா இருங்க. புன்னகையோடு தலையசைத்தாள். சிறிது நேரத்தில் மாறனின் செல்போன் ஒலித்தது. உள்ளே சென்று பார்த்தாள். அவன் ஃபோன் சார்ஜரில் இருந்தது. அவள் எடுக்கும் முன் அழைப்பு நின்றுவிட்டது. யார் என்று பார்த்தாள். குழலிதான் அழைத்திருந்தாள். எதற்கு இவ்வளவு காலையிலேயே அழைத்திருக்கிறாள் என்று அவள் யோசித்து கொண்டிருக்கும் போதே அவளிடம் இருந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் வந்தது. மாறா, என்ன ஆச்சு? ஏன் ஃபோனை எடுக்கல? இங்கே ஒரு பிரச்சனை, அதை சொல்ல தான் கால் பண்ணேன். இன்பா சார் பைக்கில் போகும்போது அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். காயம் அதிகமாக இருக்குது. இன்னும் நினைவு திரும்பலை. பயமாக இருக்கு மாறா. அதை கேட்டவளின் உடல் நடுங்க தொடங்கியது. கண்களிலிருந்த நீர் தன்னிச்சையாக வழிய இன்பா என்று உரக்க கத்தினாள். அப்படியே மடங்கி அமர்ந்து வெடித்து அழுதாள். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.